பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளி காட்சியில் உங்களோடு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் சாமுவேல். ஈரோட்டிலே கவுந்தப்பாடி பகுதியிலே ஜீசஸ் மிராக்கிள் சர்ச் அந்த சபையில் போதகராக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 18 ஆண்டுகள் இந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியிலே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லும்படி என் உள்ளத்திலே பாரப்படுத்தப்பட்டேன். எனவே அதை உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு என்னன்னா கடன். அது சிலரை ரொம்ப பாரப்படுத்துது, சிலரை கவலைக்குள் ஆக்கிவிட்டது, சிலரை வேலை செய்ய விடாமல் தடை பண்ணி விட்டது. சிலரால இனி வாழவே முடியாது, தற்கொலைதான் வழி அப்படின்ற லெவலுக்கு போன சிலர்லாம் எனக்கு தெரியும். அப்படி செய்து கொண்டவர்களும் தெரியும். சமீபத்திலே ஈரோடு மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே கணவனும் மனைவியும் 2 குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். காரணம் கடன். ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். இன்றைக்கு கடன் வாங்கி விடுகிறோம், அதை எப்படி செலுத்துவது அப்படி என்று நமக்கு தெரிவதில்லை. சில வேளையில் அவசரப்படுகிறோம், அதனாலே கடன் ஆகி விடுகிறது. இந்த கடனிலிருந்து எப்படி நம்ம வெளியில வர்றன்ற ஒரு யோசனையே இல்லாம நிறைய பேர் கடன்ல சிக்கிக்கிறோம். இந்த கடனை குறித்து நான் நிறைய பேச விரும்பல, சிலவற்றை மட்டும் இந்த காணொளியிலே சொல்ல விரும்புகிறேன். மற்றொரு காணொளியிலே இதை பற்றி விவரமாக நாங்கள் உங்களோடு குழுவாக பேச விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. முதலாவது, கடனை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? முதல் ஆண்டவர் சொல்றாரு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனா நீ என்ன செய்ய மாட்டாய்? கடன் வாங்காதிருப்பாய். இஸ்ரேல் நாடு எல்லாருக்கும் கடன் கொடுக்குது, கடன் வாங்கிறது இல்லை. நிறைய யூதர்கள் கடன் வாங்க மாட்டாங்க, கடன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய சட்டத்தை மதிக்கிறாங்க. இரண்டாவது, பைபிள் கடனை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்படின்னா கடன் நம்மளை அடிமைப்படுத்திடும், அவ்வளோதான். ஒரு முறை வாங்கி பழகிட்டீங்கன்னா அப்படியே வாங்க சொல்லும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நபர் சொன்ன சாட்சி. இது அனுபவம் தான், ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலாம், தேவையில்லாமல் இருக்கலாம். நானே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். ஈரோடு மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு அம்மா வட்டிக்கு பணம் கொடுக்குமா. அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், நான் 30,000 ரூபா தான் அந்த அம்மாட்ட வாங்கினேன். ஏறத்தாழ 3 லட்சத்துக்கு மேலே நான் வட்டி கொடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த அம்மாவுக்கு 30,000 ரூபா கொடுக்க முடியல. அப்போ ஏன் அப்படின்னு இதை கண்டுபிடித்த பொழுது, இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுக்குறவர்கள் சிலர் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த பணத்தை இந்த மிளகா சட்டிக்குள்ளே போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அப்படியானால் இது ஒரு பிசாசின் தந்திரமாகவும் நான் பார்க்கிறேன். நல்ல கிறிஸ்தவர்களை, நல்ல ஆவிக்குரியவர்களை இன்னைக்கு கடன் வாங்க வச்சு பிசாசு அதில் அப்படி லாக் பண்ணி அவங்களுடைய எல்லாவற்றையும் உரிந்து விடுகிறான். எனவேதான் பைபிள் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. மூன்றாவது, பைபிள் என்ன சொல்லுகிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா வட்டியே 30,000 கட்டுறாங்க, 40,000 கட்டுறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. அப்போ பாஸ்டர், நான் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் என்னதான் செய்யறது? நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவ்வளோ கடன் ஆயிட்டு
எனக்கு வழியே தெரியல. ஜெபியுங்க, ஜெபியுங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆயிருங்க. ஏதோ நான் அவசரத்தில் இமோஷனல்ல நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஏசப்பா என்னால் முடியல, உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஏதாச்சும் ஒரு வழியை உங்களுக்கு காட்டுவார், ஏதாச்சும் ஒரு ஆலோசனை உங்களுக்கு தருவார். ஏன்னா அவரை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. இரண்டாவது, ஒரு தீர்மானம் எடுக்கணும். கடன்ல சிக்கனவங்க எல்லாம் தீர்மானம், இனி என் வாழ்க்கையில கடனே நான் வாங்க மாட்டேன். எந்த காரியமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. மூன்றாவது, கடன் வாங்கினவர்களிடத்துல போய் தயவா பேசுங்க. சிலர்லாம் பண்ற ஒரு பெரிய தப்பு, பிரிஸ்டீஜ் இஷ்யூ பாருங்க. 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, 3 லட்சம் வட்டி கட்டியிருப்பாங்க. புரியுதா? அப்போ நீங்க போய் தயவா அவங்கள்ட்ட பேசலாம். சார் என்னால் முடியல, நான் வசதியாக இருந்தேன் கொடுத்தேன், இப்போ என்னால் முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னா உண்மையாகவே நல்ல உள்ளம் கொண்டவர்கள் சொல்லுவாங்க, இனி எனக்கு வட்டி கொடுக்க வேண்டாம்ப்பா, நீ என்ன செய். நான்காவது, இந்த மாதிரி கடன்ல போய் சிக்கிட்டீங்களா, நம்முடைய அரசாங்கம் பல வழிமுறைகளை வைத்திருக்கிறது. பல காரியம் இருக்கு. ஹவுசிங் லோன் வாங்கினீங்கன்னா கம்மி, அந்த லோனை வாங்கி நீங்கள் வெளியில் அதிக வட்டிக்கு வாங்கினதை நீங்கள் கட்டியிருக்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கந்து வட்டி, மீட்டர் வட்டி இப்படியெல்லாம் வாங்கியிருப்பீங்க. பேங்க்லலாம் பர்சனல் லோன் கொடுக்குறாங்க 1 ரூபா வட்டிக்கு, அதை வாங்கி அதிக வட்டியெல்லாம் கட்டி நீங்கள் வெளியில் வரலாம். எப்படியாச்சும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற வாய்ப்புகள் எதுலையாச்சும் போய் பண்ண முடியுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. இப்போ நான் சொல்றது ஆப்ஷனலாக தான் சொல்றேன். இன்னைக்கு சிலருக்கு அது கூட தெரியல பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் பாருங்க, வீடு கட்டியிருக்காரு, 5 லட்ச ரூபா பத்தலை, 5 லட்ச ரூபா வெளியில் வட்டிக்கு வாங்கியிருக்கிறார், 3 ரூபா வட்டிக்கு 5000 ரூபா மாசம் மாசம். இப்போ இவர் 5000 ரூபா கட்டியே ஆகணும். இதே இவர் பேங்க்ல 5 லட்சம் வாங்கியிருந்தாருன்னா அசலும் வட்டியும் சேர்ந்துமே ஒரு 6000 ரூபா தான் வரும், 10 வருஷத்துல கழிஞ்சிடும். ஏன்னா ஹவுசிங் லோன் வந்து இன்னைக்கு இதில் உங்கள் பேப்பர்லாம் நல்லா இருந்துச்சுன்னா 8.5% கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. அதிகபட்சம் 9 அப்படின்னா ஒரு 70-75 காசு தான் வட்டி. இதே நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 2 ரூபா அல்லது 3 ரூபா இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் கணக்கு பாருங்க. அதான் இயேசு சொன்னார், ஒருத்தன் வீடு கட்டும் முன்னாடி செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். ஒருவேளை பல்வேறு சூழல்ல நீங்க கடன் பட்டிருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்க கடனை மாற்ற ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இது ஒரு சின்ன சின்ன ஆலோசனை தான், முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதை குறித்து ஒரு பெரிய வீடியோ உங்களுக்கு குரூப்பாக நாங்கள் முடிஞ்சா போடுறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் கடன்களிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் தந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. மே காட் பிளஸ் யூ.